ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ்வலாக மீந்து போகிற ஐட்டமான இட்லி சப்பாத்தி இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குமே தாராளமாக பேக் பண்ணலாம். அண்ட் இது கூடவே ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபியும் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பட்டர், சீஸ், கோதுமை மாவு, கார்லிக், பால், ஆரிகானோ அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், தக்காளி, குக்கும்பரும் கூடவே சேர்த்து எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் மீந்து போன இட்லி, சப்பாத்தி அண்ட் பிரெட்ஸ், நம்ம வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு நம்ம வீட் பிரெட்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் 4 பீஸ் பிரெட் எடுத்திருந்தேன். அதில் 2 பீஸ் பிரெட்டை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டேன். சப்பாத்தியை நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக சாப் பண்ணாலும் சரி, இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணாலும் சரி. இட்லியை கொஞ்சம் பெரிய பீஸாக சாப் பண்ணாங்க. 2 ஸ்லைஸ் பிரெட் நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு குட்டி டிப் என்னென்னா, சப்பாத்தி நீங்கள் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக தவாவில் வச்சு ரீஹீட் பண்ணாமல் நீங்கள் குக்கர், அதாவது இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் தவாவில் இந்த மாதிரி பட்டர் நல்லா உருகட்டும்னு ஹீட் பண்ணிவிட்டு அது கூடவே கார்லிக் அண்ட் கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக, லைட்டாக ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்க அளவு நான் இப்போ செய்ய போகிற எல்லா ரெசிபிக்குமே தேவையான பேஸ் இது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கூட குறைச்சிக்கோங்க. கூடவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியான பாலே நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் செய்கிற எல்லா ரெசிபிக்குமே இதுதான் பேஸு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன பேஸுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாஸ் கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாஸ் இது அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஸ் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் கொஞ்சமாக பெப்பர், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே. அண்ட் பட்டரோட ஃப்ளேவரும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானோ. இது நிச்சயமாக ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த சாஸில் நம்ம வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்ஸோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது ஒயிட் சாஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சாஸ் தான் இது. இந்த ஒயிட் சாஸை நான் இப்போ கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். யூஸ்வலி ஒயிட் சாஸ்க்கு பட்டரில் மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. நிச்சயமாக சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. அண்ட் கரண்டியில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லைட் பண்ணி பார்த்தோன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரணும். ஸோ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் பதம். நான் சொல்லியிருந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் உப்பு, பட்டர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஒரு ஹெல்த்தியரான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கு நம்ம யூஸ்வலாக இந்தியன் குசினே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கான்டினென்டல் குசின் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியர் ஸ்நாக் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ நான் ப்ரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹாஃப் டோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல் டோஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம செஞ்சுருந்த இந்த கோதுமை மாவில் செஞ்ச ஒயிட் சாஸை கொஞ்சம் கட்டி பதத்தில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சாண்ட்விச் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி பதத்தில் செஞ்சுட்டு இதுக்கு கூடவே நம்ம எடுத்திருந்த வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், தக்காளி அண்ட் நான் கூடவே வெள்ளரிக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முளை கட்டின பயிறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்னு அதெல்லாம் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி எப்படி நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், இல்லை உங்களோட இஷ்டம் தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட டேரெக்டாக சேர்க்கலாம், இல்லை இதே மாதிரி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மேலே சீஸ் போட்டு இப்போ நம்ம இதை திருப்பி தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இது கூட பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் இல்லை கீ சேர்த்து இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பசங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியர் வெர்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் இல்லை எதுவுமே இல்லாமல் கூட டோஸ்ட் பண்ணலாம். அந்த கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். நான் இது என் பையனுக்கு ஒரு நாள் ஸ்நாக் ரெசிபியாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். ஃபுல்லாக காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவில் செஞ்ச ஒயிட் சாஸ்ன்னு நிச்சயமாக கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு ஆரிகானோ, பட்டர், அந்த கார்லிக் பட்டரில் பொரியும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருது. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த்தியரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மீதமுள்ள சாஸ் வச்சு நான் மற்ற 3 இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இட்லி, சப்பாத்தி அண்ட் பிரெட், இது 3த்தை வச்சு நம்ம இன்னொரு 3 ரெசிபி செய்யலாம். அதுக்கு இப்போ நம்மளுக்கு சாஸ் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. நான் அதனால் கொஞ்சமாக பால், அதுக்கேற்ற மாதிரி உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நான் இப்போ டைல்யூட் பண்ணிக்கிறேன். சாண்ட்விச் பிரெட்டுக்கு நம்மளுக்கு இந்த ஒயிட் சாஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், செமி சாலிடாக இருக்கணும். இதுக்கெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு லிக்விடாகவே இருந்தால் தான் நம்மளுக்கு அது ஆற நம்மளுக்கு கொஞ்சம் சாகியாகி அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் அது நல்லா ஊறி நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் அதுதான் இது மொத்தமாகவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கும் பால் கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டுச்சு. இப்போ எனக்கு தேவையான ஒயிட் சாஸ் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். மீதி நான் வெளியே எடுத்து வச்சிடுறேன்.
கொஞ்சம் தண்ணியான ஒயிட் சாஸில் வந்து நம்ம இப்போ எதை ஆட் பண்ண போகிறோன்னா வந்து சப்பாத்தி ஆட் பண்ண போகிறோம். சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இல்லை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து சப்பாத்தி நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இல்லை ரீஹீட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றத விட அதுக்கு நம்ம ஒரு சட்னி தேடணும். பட் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு பாஸ்தா சாப்பிட்ட ஃபீலும் இருக்குது, சப்பாத்தியை நம்ம இன்னுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலும் இருக்குது. யூஸ்வலாக இல்லாமல் ஒரு கான்டினென்டல் டிஷ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நிச்சயமாக இந்த ஹேக்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு முடிச்சிடலாம் வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து கொஞ்சமாக நான் ஒயிட் சாஸ் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வேணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே ப்ளைனாக கூட நம்ம சாப்பிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டு ஓவராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ப்ரெட்டு உடஞ்சிடக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இல்லை, கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இப்போ கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லியும் இதில் ஆட் பண்ணி ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ். சப்போஸ் இட்லி கொஞ்சம் புளிச்சிருந்து அப்படின்னா நம்ம வந்து காரத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம், அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு 3-4 ஸ்நாக்ஸ் வந்து ஒரே ஒரு ஒயிட் சாஸ் பேஸில் வந்து நம்ம செஞ்சுட்டோம். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.